சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எடுக்கிற எந்த முடிவும் தப்பா போகாது. நீ என்ன வேணாலும் செய், நான் உன் கூட இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் ராம். அம்மா பாட்டி எங்க? பக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போன் கூட. ஒரு நிமிஷம் இரு மீனா. பாட்டி இந்தாங்க, மீனா உங்ககிட்ட பேசணுமா? மீனா பாட்டி, நான் சென்னைக்கு வந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பாட்டி. எனக்கு தெரியும் மீனா, உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். மீனா, நீ எப்ப வர? இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு பாட்டி, அதை முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். சரி மீனா, நல்லபடியா முடிச்சிட்டு வா. அப்புறம் பாட்டி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு மீனா. பாட்டி, நான் இங்க ஒரு விஷயம் பண்ண போறேன். எப்பவும் நான் எது பண்ணாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீங்க என் மேல நம்பிக்கை வைப்பீங்க. அந்த நம்பிக்கையோட இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு நீங்க இப்பவும் நம்புறீங்கல்ல பாட்டி? இதுல என்ன மீனா உனக்கு ஒரு சந்தேகம்? உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? நீ ஒரு விஷயத்த பண்ண போறேனா அதுக்கு ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்காம நீ பண்ண மாட்ட. அப்படி நீ எடுக்கிற எல்லா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மீனா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எனக்கு எதுக்கு மீனா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல பாட்டி, என்ன நீங்க நம்புறீங்கல்ல, அதுக்காக தான். இங்க பாரு மீனா, நீ தைரியமா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்மா. எதுவா இருந்தாலும் உன் பாட்டி உன் கூடவே இருப்பேன். ராம், நான் எல்லாத்தையுமே அங்க வந்து சொல்றேன். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரி மீனா. மீனா, என்னம்மா ஏதோ முடிவெடுத்திருக்கேன்னு சொன்ன? ஆமா சார், என் அப்பாவோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துருச்சுல்ல. இப்ப கூட என்னோட அக்கவுண்ட்டுக்கு பணம் போட்டாங்கன்னு சொன்னீங்களே. ஆமாமா. அந்த பணத்துல இருந்து இவங்க கேக்குற 5 கோடியை கொடுத்து இந்த ஆசிரமத்தை நான் வாங்கி அது ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்காக கொடுக்க போறேன் சார். ரொம்ப நல்ல விஷயம் பண்றமா. நீ பண்ற இந்த விஷயத்தால நிச்சயமும் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். சார், நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுல எந்த தப்பும் இல்லையே? கண்டிப்பா இல்லம்மா. இது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். நீ செய்யறது பெரிய புண்ணியம் தாம்மா. நீ வளர்ந்த இந்த ஆசிரமத்துக்காக இவ்வளவு உதவி பண்ணணும்னு நினைக்கிறியே, உன்னோட இந்த மனசு எல்லாருக்கும் வந்துடாதுமா. உன்ன மாதிரி ஒருத்தவங்களை இந்த ஸ்கூலோட ட்ரஸ்டி ஆக்கினதை நினைச்சனா இப்போ ரொம்ப பெருமைப்படுறேன். சரியான ஆள்கிட்ட தான் பொறுப்பை கொடுத்திருக்கேன்னு பெருமைப்படுறேன். ஏம்மா மீனா, சார், இதனால உன் வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அவங்க இதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அவங்க என்ன முழுசா நம்புறாங்க சார். நான் எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும்னு அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சார், அந்த பணத்தை நான் எப்ப எடுக்க முடியும்? அது உன் அப்பா பேர்ல தாமா இருக்கு. நீ ஒரு கையெழுத்து போட்டா போதும், பணத்தை உன் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்கம்மா. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரி சார், அப்ப அதுக்கான வேலையை உடனே பண்ணிடலாம் சார். சரிம்மா. யோ, பணத்தை எப்பயா தர்றீங்க? பேசாம இடத்த காலி பண்ணிட்டு போயா. எப்படியா கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த இடத்துக்கான பணத்தை நான் கொடுக்கறேன். இனிமே இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. நீ ஏன் இந்த ஆசிரமத்தை வளர்ந்தவ? உன்னால எப்படி 5 கோடி ரூபாய் கொடுக்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து எங்க கிட்ட டிராமா பண்றீங்களா? இல்லங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன வளர்த்த அப்பா என் சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதனால தான் நான் இந்த ஆசிரமத்திலேயே சேர்ந்தேன். இப்போ அவரோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துருச்சு. நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துறேன். ஓகே தானே? இவங்க சொல்றது உண்மைதான். இவ்வளவு வருஷமா இவங்களோட பல கோடி ரூபாய் சொத்தை பாதுகாத்தது நான் தான். இவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. சரி, இன்னும் 1 மணி நேரத்துல பணத்தை எடுத்துட்டு வாங்க. பணம் வரலன்னா அப்புறம் பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்ல. மீனா, நீ எதுக்குமா இவ்வளவு சிரமப்படுற? இதுல என்னங்க ஐயா எனக்கு சிரமம் இருக்க போகுது? இந்த நிலைமையில இருக்கிற உங்களை காப்பாத்த எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பாதான் நான் இதை பாக்குறேன். எனக்குன்னு யாருமே இல்லாதப்போ ஆதரவா இருந்தது இந்த ஆசிரமம் தான். அரவணைப்பா இருந்தது நீங்க. உங்களை என்னால காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சும் நான் விட்டுட்டு போனேன்னா அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாருங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல பணத்தோட நான் வந்துருவேன். சார், போலாமா சார்? சார்,
நீங்க இங்கேயே இருங்க, நாங்க ஒரு மணி நேரத்துல வந்துடுறோம். நீ போயிட்டு வா டீச்சர், நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா இங்கேயே வகந்துடுறேன். சார் ப்ளீஸ் சார், சண்டைலாம் போட்டுக்காதீங்க சார். சண்டை போடுறதுனால இந்த பிரச்சனை தீந்துராது. பணத்தை கொடுத்துட்டா அவங்க இனிமே ஆசிரமத்து பக்கமே வரமாட்டாங்க. நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க சார், போயிட்டு வந்துடலாம். ஐயா, மீனா ஏதோ முக்கியமான முடிவெடுக்க போறேன்னு சொன்னாலே, அது என்னவா இருக்கும்? என்ன இருந்தா என்ன பாட்டி, மீனா எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். அவ எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆனா அவ அப்படி என்ன முடிவெடுக்க போறான்னு எனக்கு தெரியலையே. ஏயா, ஏன் அப்படி பாக்குற? நான் தான் படிக்காதவ. அவ என்ன சொன்னாலும் எனக்கு சரியா புரியாதுன்னு அவ எது சொன்னாலும் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நீ படிச்சவன் தானையா? என்ன ஏதுன்னு கேட்டு சரியா விசாரிக்க வேண்டாமா? நீயும் கேட்காம சரின்னு சொல்லிட்ட. நீ எல்லாம் என்ன படிச்சியோ? நான் சரின்னு சொன்னது உங்க காதுல விழுந்துச்சு. ஆனா என்ன ஏதுன்னு கேட்டது உங்க காதுல விழுகல, அப்படிதானே? நான் உங்க முன்னாடி தானே பேசினேன். நீங்களும் நான் பேசுனது கேட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? மீனா தான் எது கேட்டாலும் அவ எல்லாத்தையும் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கால. நான் அவகிட்ட வேற என்ன கேக்குறது? மீனாவை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? மீனா போன் பண்ணாளா? ஆமாமா, இப்பதான் அவளே போன் பண்ணி வச்சா. ஏண்டா, மீனா போன் பண்ணா என்ன கூப்பிட மாட்டியா? அவ ஏதோ அவசரமா பேசிட்டு வச்சிட்டாமா. அப்புறம் எப்படி நான் உங்களை கூப்பிடுறது? சரி, அவ எப்ப வராலாம்? அது சொல்லலமா. ஏன் சென்னைக்கு போனதுல இருந்து போனே பண்ணலையா? அதுக்கும் பதில் சொல்லமா. டேய், அப்புறம் அவ என்னடா பேசினா? நான் எதுவும் பேசலமா. ஓ, அப்போ உன் பாட்டி பேசினாங்களா? அத்தை என்னத்த சொன்னா மீனா? பேசுனது பூரா அவன் தான். என்கிட்ட ஏதோ முடிவு எடுக்கணும், என் முடிவு சரியா இருக்குமான்னு கேட்டா. அவ்வளவுதான் என்கிட்ட பேசினா. முடிவா? என்ன முடிவது? ராம், அவ என்ன கேட்டா? நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் அவ பேசுனத பத்தி சொல்லாம நீ உன் பாட்டியே பாத்துட்டு இருக்க? உன் பாட்டி என்னடான்னா உன்னையே பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் பேசினான்னு சொல்லேண்டா. மீனா போன் பண்ணாமா, ஏதோ முடிவெடுக்க போறாளாம். அதுக்கு எங்க பெர்மிஷன் கேட்டாமா. என்ன முடிவு வேணா எடுத்துக்கோன்னு நாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டோமா. அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேமா. அதுதான்டா, எந்த விஷயத்துக்கு முடிவெடுக்க போறாளாம்? அப்ப என்ன ஏதுன்னு தெரியாம தான் 2 பேரும் பெர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆமாமா, அங்க அவளுக்கு என்ன பிரச்சனையோ அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்காளோ தெரியலையேம்மா. ஆனா எதுவா இருந்தாலும் போன் பண்ணி கேக்குறாங்க, அத நம்ம மதிக்கணும் இல்லம்மா. அதுக்காகத்தான் நான் பெர்மிஷன் கொடுத்தேம்மா. நான் மட்டும் இல்ல, பாட்டியும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. பெர்மிஷன் மட்டும் இல்ல, என்ன வேணா செய்யுன்னு தைரியமும் சொன்னாங்கம்மா.